பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. இவளுக்கு 12 வருஷம் உதரப்போக்கு, அதுவும் இரத்த சம்பந்தமான ஒரு வியாதி. அது அவளுடைய சரீரத்தை எவ்வளோ பாதிச்சிருக்கும் பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு குறித்து கேள்விப்படுகிறாள். நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். பாருங்க, இந்த வியாதி வெளியே சொல்ல முடியாத வியாதி அவளுக்கு இருந்தது. இது எப்படி பப்ளிக்கில் எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல முடியும்? அந்த மாதிரியான ஒரு வியாதி அவளுக்கு. ரொம்ப கஷ்டம், மனவேதனை. சரீர வேதனை விட அவருடைய மனவேதனை தான் ரொம்ப கொடூரமானது. என்ன சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் இந்த வியாதி தெரிஞ்சு அது தீட்டான வியாதியாய் அன்றைக்கு கருதப்பட்டதுனால ஜனங்கள்லாம் கூட அவளை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. யாரும் கூட சேர்க்க மாட்டாங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, இந்த நோயினால் அந்த வேதனை. எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயாச்சு, பணம்லாம் செலவு பண்ணியாச்சு, சுகம் உண்டாகலை. கடைசியாக ஒரே நம்பிக்கை இயேசு. அவர்கிட்ட பணம் கொண்டு போக தேவையில்லையே. மற்ற எல்லா டாக்டர்கிட்ட போனால் பணம் கொண்டு போனோம், அப்படின்னா வைத்தியம் செய்வாங்க. இயேசுகிட்ட இலவசம் தானே, அவர் தகப்பன். அவரை தேடி வர யாருக்கிட்டையும் அவர் காசு வாங்கிட்டு சுகம் கொடுக்கலை. ஒரு காணிக்க வை, தட்சணை வை, இதெல்லாம் இயேசு கேட்கலை. இலவசமாக தான் சுகம் கொடுத்தார். அப்போ இந்த பெண் இயேசுண்டே வரும்போது அந்த சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டு, ஆனால் வெளியே சொல்ல முடியாத வியாதியாக இருக்குது. இயேசுவை தொடும்போது சுகமாவேன். ஒரு விசுவாசம் இருந்தது, அதான் முக்கியம். ஃபெய்த். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், நான் அவரை தொடும்போது சுகமாவேன், அவரை கூப்பிடும்போது எனக்கு அற்புதம் செய்வார். ஜஸ்ட் ஸ்மால் ஃபெய்த், அவ்வளோதான். வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அதான் கேட்குறார், நீ விசுவாசிக்கிறியா? அவ்வளோதான் ஆண்டவர் கேட்குறார். எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காணி கொடுப்ப, இந்த உண்டியலில் காசு போடு, நான் உன்னை சுகமாக்குறேன். இயேசு எந்த இடத்துல அப்படி செய்தது கிடையாது. அவர் வியாதிஸ்தரை கண்டு